செல்லுராஜண்ணே, என்ன பேசுறீங்க? யார பேசுறீங்கன்னு ஏதாவது நிதானம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? எப்போதுமே அரசியல் காமெடியனாவே இருந்துட்டு போலான்னு நினைக்கிறீங்கல்ல? ஊடகத்தார்கள் உங்கள நோக்கி ஒலி வாங்கி நீட்டுறது நீங்க உலக அரசியல் பேச போறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி இல்ல. ஏதாவது உளறி கொட்டுவீங்க, அன்னைக்கு பொழுதுபோக்கா இருக்கும். நீங்க உடனே உங்கள அறிவாளின்னு நினைச்சுக்கிறீங்களா? உங்க அறிவாளித்தன்மை உலகத்துக்கே தெரியும்ண்ணே. தர்மாக்குள் அறிவாளித்தன்மை. ஒருத்தர பத்தி விமர்சனம் பண்றது தப்பு இல்லண்ணே. ஆனா அவங்கள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி கொட்டக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க, படம் எடுக்க காசு குடுத்தா, உடனே அமைதியா வந்துருவாருன்னு. அவர் எடுத்த படம்லாமே, அவரு கஷ்டப்பட்டு உழைச்சு வந்த பணத்தில எடுத்தது. இன்னைக்கு உலகத்தில மிகச்சிறந்த படங்களோட பட்டியல் போட்டீங்கன்னா, எங்க தலைவருடைய படம் அதில இடம்பெறும். இன்னைக்கு சினிமாவ பத்தியோ, கலைகளை பற்றியோ ஆய்வு பண்ணணும்னா, எங்க தலைவர தாண்டி தான் போய் ஆகணும். ஆளுமை மிக்க ஒரு தலைவர். இன்னைக்கு நாங்க கூட்டணியில இருக்கிறோம்னா, சுயநலத்துக்காக வேண்டி இல்லண்ணே. இந்த மாநிலம் அழகான ஒரு மாநிலம். இந்த மக்களுக்கான அரசியல குடுக்கணும். ஒற்றுமைய குலைச்சிடக்கூடாது. மாநிலத்த பலப்படுத்தணுங்கிறதுக்காண்டி நாங்க கூட்டணியில இருக்கிறோம். உங்கள மாரி மக்கள ஏமாத்தி சம்பாரிச்ச சொத்தையெல்லாம் காப்பாத்தணும்னு பாஜகட்ட மண்டியிட்டு கிடக்கலண்ணே. நோட்டுக்கு விலை போறவர் இல்லண்ணே எங்க தலைவர். ஏன் உங்க அம்மாவே விலை பேசுனாங்க இல்லையா? வாங்க முடிஞ்சுச்சா? விஸ்வரூபம். அப்ப கூட சட்டத்த நாடி போய் தான் ஜெயிச்சு வந்தார். அவர பத்திலாம் பேசாதீங்கண்ணே. ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அதுவும் கால்கள பார்த்தே பம்மி பம்மி நகர்ந்து நகர்ந்து அரசியல் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. எங்க தலைவர் ஆகாயம் மாதிரி. இப்பயும் சொல்றேன். உங்க கேட்டகரியில எங்க தலைவர் வரமாட்டார். நெறைய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க கூட சடுகுடு விளையாடுங்க.